ஹாய் ஹலோ. இது கொஞ்சம் சோகமான ஒரு வீடியோ. ஏன்னா எல்லாமே வெற்றியாக கம்ப்ளீட் பண்ண சேலஞ்சஸ் மட்டும் இல்லை. சில நேரங்களில் வீடியோ போஸ்ட் பண்ணாமல் கூட இருந்திருக்கலாம். இருந்தாலும் இதை இந்த வீடியோ டாக்குமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த சேலஞ்சோட ஃபெயிலியரான ஒரு சேலஞ்ச் எனக்கு இது. ஆக்சுவலாக 100 envelope சேலஞ்ச் நான் ஆல்ரெடி 100 envelope சேலஞ்சஸ் கம்ப்ளீட் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ஒவ்வொரு என்வெலப்லேயும் ரூ. 100 இருக்கும். இது 84 envelopes நான் கம்ப்ளீட் பண்ணேன். மீதி 16 எனக்கு கம்ப்ளீட் பண்ணணுன்னா பண்ணியிருக்கலாம். இன்னொரு 2 months எடுத்து எனக்கு இது பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது ஒரு பண தேவை வந்ததுனால இந்த சேலஞ்சை நான் இன்கம்ப்ளீட்டாகவே நான் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக இருக்கேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 2 ரோ தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு. மீதி எல்லாத்துலேயுமே 1 2 அப்படி மீதி இருக்குது. டோட்டலாக 16 envelopes மீதி இருக்குது. மீதி எல்லாமே நான் கம்ப்ளீட் பண்ணேன். ரெட் அண்ட் க்ரீன் ஆப்பிள்ஸ் கலர் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்களுக்கு இந்த சேலஞ்ச் பார்த்தா தெரியும். இது ஆல்ரெடி நான் ஒருக்கா இதே மாதிரி ஒரு 100 envelope இந்த ஆப்பிள்லேயே தொடங்கி என்னால் அதை கம்ப்ளீட் பண்ண முடியாமல், அப்போ நான் 10 இல்லைனா 20க்குள்ளாடி தான் பண்ணியிருந்திருப்பேன். பிரேக் பண்ண வேண்டியது திருப்பி அதை இப்போ ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா நீங்கள் அந்த நான் அதில் வீடியோவில் ஏதோ ஒரு இடத்துல நான் காட்டியிருப்பேன். அது 2024 மார்ச்சில் தொடங்கி அது எனக்கு கம்ப்ளீட் பண்ண முடியாமல் பிரேக் ஆகி இப்போது 2025 நான் அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணி நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணேன். 84 envelopes என்னால் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சுது. மீதி 16 என்னால் பண்ண முடியல. நான் இது எதுக்கு காட்டுறேன்னா ரேண்டமாக, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடாதுல்ல இனி உள்ள இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு மீன்ஸ் நம்ம ஏதாவது சும்மா மேனிப்புலேட் பண்ணியிருப்போமோன்னு. அதனால நான் ரேண்டமாக எடுத்து காட்டுறேன். நீங்கள் அப்படி நினைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம இதுக்கு வேண்டி பண்ணுறேன், அவ்வளோதான். சும்மா ஜஸ்ட் அது பேசும்போது வீடியோவும் ஒரு 3 minutes வரணும் இல்லை, அதுக்காக. அப்போது இப்போ என்ன தேவை, அப்படி இதை பிரேக் பண்ணுற அளவுக்கு என்ன தேவை அப்படின்னா, நாங்கள் ரீசெண்டாக அன்னாசி நட்டிருக்கோம். அப்போ ரீசெண்டாக அன்னாசி நட்டதுனால என்ன ஆச்சுன்னா, எதிர்பாராமல் அதாவது நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் நிற்காமல் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் வந்ததுனால இது எங்களுக்கு 10,000 பிரிட்டி டீசெண்டான பிக் அமௌண்ட். அது பட்டுன்னு எங்களுக்கு அது கடன் வாங்காமல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை பிரேக் பண்ணுறேன். அப்போ 8,400 rupees எனக்கு இதை பிரேக் பண்ணும்போது கிடைக்கும். பட் தட்ஸ் ஓகே. சில நேரங்கள் நம்ம தோல்விகளும் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சக்ஸஸாக இருக்காது இல்லையா. சில தோல்விகள் கூட நல்லதுக்கு தான். இப்போது ஏன்னா இந்த 8,400 ரூபாவை நான் கடன் வாங்கினா அது ஒரு கடன். ஆனால் இது அகெயின்